ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வாக்கிங் நீங்கள் முடிச்சிட்டோம். எங்களுடைய புது கோச் இன்றைக்கி வந்திருக்காரு. ஆனால் அவர் இன்றைக்கி வாக்கிங் வரல, ஆனால் சும்மா எங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இவர் தான் நம்ம புது கோச். இவர் தானே பாருங்க, புது கோச். சரி, நான் மச்சிக்கிறேன். ஒரு 4 வார்த்தை. உடம்பு எப்படி ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணோம்? மூஞ்சி தெரியற மாதிரி வெளியிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு வரணும், வாக்கிங் போகணும். வாக்கிங்கை போட்டு ஃப்ரீ வார்ம் ஒர்க் பண்ணணும். பாடி எக்ஸசைஸ்லாம் போனால் தான் ஃபிட்டாக இருக்க முடியும். 10 கிலோமீட்டரு டெய்லியும் கண்டினியூவாக போகணும், ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நாங்கள் சன்லைட் வாக்கிங்கை முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. இன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப க்ரௌடு, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட ஸ்பெஷல் ட்ரைனர் இவருக்கு 59 வயசாகுது, ஆனால் இப்படி யூத்தாக இருக்கார் பாருங்க. அதுக்கு காரணம் வாக்கிங், ஜிம்மு, எக்ஸசைஸு எல்லாம் பக்காவாக பண்ணுவார். வாக்கிங் முடிச்சு ஜிம்முக்கு போவார். அப்புறம் எப்பவுமே அவர் எக்ஸசைஸு வாக்கிங் தான் அவர் வேலையை. என்ன ஒன்று, அந்த கேப்பு கைட்னா வயசு தெரிஞ்சிடும், அதை நாங்கள் மறைச்சி வச்சுருப்போம். ஆனால் யூத்தாக இருப்பார் அவர். அவர் பின்னால் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் பாருங்க, உடம்பு பாருங்க. அவரு இந்த முறை ஸ்டேஜ் ஏறலான்னு ஐடியா பண்ணி வச்சுக்கிறாரு. இவரோட சிசியம் அவர் தான். அவர் 10 கிலோமீட்டர் போயிருக்காருங்க. அது கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வரும் சொன்னாருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். குட் மார்னிங். இன்றைக்கி 10 கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டு வந்தோம். இன்றைய தத்துவம் என்னென்னா, அழகாக இருக்குன்னு ஆசைப்படுறதோட ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆசைப்படுங்க. வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. சிக்கன் மட்டன் சாப்பிடாம காய்கறிலாம் சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துங்க. நன்றி, வணக்கம். சசி தெரியாமல் சொல்லிட்டாப்புல, சிக்கன் மட்டன் சாப்பிடாதீங்கன்னு. அதை நல்லா சாப்பிடுங்க. தெரியாமல் உங்களுக்கு அட்வைஸ், சிக்கன் மட்டன் தான் ப்ரோட்டீனு, அதை நீங்கள் நல்லா நிறைய சாப்பிடுங்க.